கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு பக்கம் துக்கம் என்றாலும் நம்பிக்கையை கொண்டாடுகிறதுக்கு அழைக்கப்பட்ட கூட்டமாக இருக்கிறபடியினால பாஸ்டர் சாந்தனுடைய இந்த இறுதி சடங்கில் உங்களோடு கூட நேரடியாக நான் இருக்க முடியாவிட்டாலும் தூரத்தில் இருந்து இந்த நாட்களின் டெக்னாலஜியை உபயோகப்படுத்தி உங்களோடு கூட பேசுவதற்கும் விசேஷமாக சுகந்தியோடும் குடியாவோடும் மற்ற சபையின் மூப்பர்களோடும் சபையின் மக்களோடும் கூடி வந்திருக்கிற தேவ ஊழியர்களோடு கூட பேசுவதற்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறேன். சாந்தன் இறந்தார் என்று சொல்லி எனக்கு செய்தி வந்தபோது அது என்னால் நம்ப முடியவில்லை. ஆகையினாலே உடனடியாக சாந்தனோடு சில நாட்கள் பழகின என்னுடைய மகனிடத்திலும் அங்கே உதவிக்காக இருந்த ரூபனிடத்திலும் உடனடியாக தொடர்பு கொண்டு இது உண்மைதானா என்று நான் கேட்டேன். என்னை மிகுந்த துக்கத்தில் ஆழ்த்தினது. ஆனாலும் சகோதரன் ரூபன் அவருடைய கடைசி நேரத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு ஆண்டவரிடத்தில் நான் போகிறேன் என்று அவர் ஒரு நம்பிக்கையோடு கூட புறப்பட்டு சென்றதை கேள்விப்பட்டு இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய செய்திக்காக அவருடைய வாழ்க்கைக்காக அவரோடு கூட ஏற்பட்ட தொடர்பு ஆழமாக இருந்தபடியினால ஆண்டவரிடத்தில் அவரை எதிர்பார்த்து ஆண்டவருடைய ஊழியத்திலே அவர் ஓடி முடித்திருக்கிற காரியத்தை நினைத்தவனாக இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய வாழ்க்கைக்காக தேவனை ஸ்தோத்தரித்தேன். இந்த நேரத்திலும் சரீரப்பிரகாரமாக அவரை நீங்கள் ஒருவேளை முகமுகமாக சந்திப்பது கடைசி நேரமாக இருக்கலாம். அதுவும் எனக்கும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் தேசத்தின் சட்டத்தின்படி நான் உடனடியாக புறப்பட்டு வருவதற்கு உடனடியாக விசா கொடுப்பதற்கோ அல்லது காரியங்களை செய்வதற்கோ வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. அருமை சகோதரன் சாந்தன் என்னை அண்ணனாக மாத்திரம் பார்க்கவில்லை, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக பார்த்தபடினாலே ஒரு பக்கத்திலே ஒரு மகனாகவும் ஒரு பக்கத்திலே உடன்பழவா சகோதரனாகவும் நான் அவர்கள் மத்தியிலே உலாவி வந்த ஒவ்வொரு நாட்களையும் நான் நினைக்கிறேன். மாதத்தில் 2 முறையாயிலும் அவர் என்னிடத்திலே தொடர்பு கொண்டு தன்னுடைய காரியங்களை என்னோடு கூட பகிர்ந்து தனக்கு தெரியாதவைகளை என்னிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்கிற ஒரு நல்ல தேவ மனிதர் அவர். ஒன்றுமில்லாவிட்டாலும் அண்ணன் நன்றாக இருக்கிறீர்களா, அக்கா நன்றாக இருக்கிறார்களா, பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்களா, ஊழியம் நன்றாக இருக்கிறதா என்று ஒரு கரிசனையோடு எப்பொழுதும் என்னை கூப்பிட்டு பேசுகிறதற்கு அவர் ஆசைப்படுவார். அதை நான் வாழ்நாள் முழுவதும் அனுபவித்தவன். இப்பொழுதும் ஒரு உடன் ஊழியக்காரனாக நான் அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய வாழ்க்கையை குறித்தும் சில வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்னால் உங்களை தட்டி எழுப்பும் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேதம் ஏசாயா 57வது அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களிலே இப்படி சொல்லுகிறதை நாம் எல்லாரும் அறிவோம். நீதிமான் மடிந்து போகிறான், ஒருவரும் அதை மனதில் வைக்கிறதில்லை. புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆனாலும் தீங்கு வராததற்கு முன்னே நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான் என்பதை சிந்திப்பாரில்லை. நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள் என்பதுதான் தேவன் நமக்கு தம்முடைய ஆவியானவரால் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள். இந்த மரணம் ஒருவேளை நமக்கு ஒரு பெரிய பிரிவையும் துயரத்தையும் கொண்டு வந்தாலும் அவர் தன்னுடைய ஓட்டத்தை முடித்து இளைப்பாறுகிறார் என்கிற காரியம் எத்தனை வேதனை. கடைசி நாட்களிலே ஆஸ்பத்திரியிலே அவர் சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். என்னை கூறு போட்டு விட்டார்கள் என்றெல்லாம் அவர் சொல்லுகிற அளவுக்கு வேதனையோடு கூட அவர் கடைசி சில நாட்களை கழிக்க நேர்ந்தது. அது விசேஷமாக என்னை அதிகமாக பாதித்தது உண்டு. ஆனாலும் தேவ சன்னிதானத்திலே பாடுகள் நீங்கி துக்கங்கள் நீங்கி நன்றாக இளைப்பாறுகிறார் என்கிற நம்பிக்கை இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நடக்கிறது. அவருடைய வாழ்க்கையை குறித்து நான் சில காரியங்களை சொன்னால் அது இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் அறிவேன்.
சாந்தனை அவருடைய திருமணத்திற்கு முன்னதாகவே நான் அறிவேன். சுகந்தியை அவர் கைப்பிடிக்கும் முன்னதாக தேவனுக்கு தன்னை பூர்ணமாக ஒப்பு கொடுத்த ஒரு நல்ல பாத்திரம். அவருடைய சொந்தக்காரர்கள், உடன் பிறந்தவர்கள் தேவனை அறியாமல் இருந்தால் அவருக்கு எத்தனை வேதனை உண்டாகும் என்பதை நான் கூட இருந்து பார்த்தவன். அவர்கள் மிகவும் வசதியோடு பணத்தோடு அவருக்கு முன்னதாகவே வாழ்ந்து கொண்டிருந்ததை பார்த்த போதிலும் தான் முன்வைத்த காலை ஒரு நாளும் பின்வைக்காத ஒரு நல்ல மனிதனாக அவர் வாழ்ந்தார். ஆனாலும் குடும்பத்தோடு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் அவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய அன்பையும் காண்பிப்பதற்கு அவர் தவறினதே இல்லை. அவருடைய திறந்த ஆழமான ஒப்புக்கொடுத்தலையும் சத்தியத்திற்கு நிற்க வேண்டும் என்கிற பெரிய துடிப்பையும் மனம் திறந்து எல்லா காரியத்தையும் என்னிடத்தில் பேசுகிற ஒரு நல்ல உடன்பிறவா சகோதரனாக அவர் என்னோடு கூட பழகினதை நான் அறிந்திருக்கிறேன். அவருக்கு நல்ல ஏற்ற துணையாகத்தான் சுகந்தியையும் ஆண்டவருக்கு தந்தார். அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைகள் ஆண்டவரை அறியாதவர்களுக்கு ஆண்டவரை காண்பிப்பதும் அறிந்தவர்களை தேவனில் தேறுகிறவர்களாக நிறுத்துவதற்கு தன்னால் இயன்ற அனைத்தையும் செய்து சொல்லிக் கொடுத்து நல்ல ஆலோசனைக்காரியாக அவள் நடப்பதையும் முழங்காலிலே பல மணி நேரங்களை செலவழிப்பதையும் நான் நன்றாக அறிந்திருக்கிறேன். மகள் குடியாவும் உண்மையாய் தேவனுக்கென்று வாழ்கிறவர்களை அடையாளம் கண்டுகொள்கிற நல்ல குணத்தை மாத்திரமல்ல, அவர்களிடத்தில் தான் அவள் பழகினதையும் நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய மகனை, மூன்றாவது மகனை நான் பிரான்சிலே கூட்டிக் கொண்டு சில நாட்கள் ஊழியம் செய்தபோது என் மகனை சுகந்தி தன்னுடைய சொந்த தம்பியைப் போல கூட்டிக் கொண்டு திரிந்ததையும் மனவிட்டு அவனோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டதையும் நான் நேரில் பார்த்தபோது அவளுக்கும் இருந்த தாழ்மையையும் நான் அறிந்து கொண்டேன். என்னை அழைத்து தன்னுடைய ஜனங்களுக்கு எப்படியாயிலும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சாந்தன் பிரயாசப்படுவதற்கு ஆதாரமாக ஜாஃபனாவிலே தன்னுடைய சொந்த செலவிலே தானும் வந்து குடும்பம் வந்து என்னையும் வரவழைத்து அங்கே திறந்த வழியிலே சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவர் வார்த்தையை கொடுத்தது மாத்திரமல்ல, அண்ணன் டேட் கொடுங்கள், அண்ணன் தேதியை கொடுங்கள் என்று சொல்லி என்னை பின்னதாக நச்சரித்து அவரோடு கூட கலந்து சேர்ந்து நாங்கள் சென்ற காட்சி இன்னும் மறக்கவில்லை. தன்னுடைய சொந்த பூமியை விட்டு வந்து அநேக வருடங்கள் ஆகிவிட்டபடியினால அவருக்கு அங்கே யாரையும் அதிகமாக தெரியாது. ஆனால் தெரிந்த ஊழியக்காரர்களை நான் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி அவர்கள் மூலம் ஒரு பெரிய கூட்டத்தை, கிட்டத்தட்ட ஒரு 8000 பேரை கூட்டி அந்த மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் தேவன் மகிமைப்பட்டார். அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் அவர்கள் விட்டதையும் நான் அறிவேன். இப்படியாக எல்லா நிலைகளிலும் ஆத்ம பாரத்தை சுமந்தவராக, தன்னிடத்தில் வருகிறவர்களை சரியான தேவ வசனத்தினால் போதிக்கக்கூடியவராக, அவர்களை பிழைப்பூட்டக்கூடியவர்களாக, ஆதரவற்றவர்களுக்கு அன்பை காண்பிக்கிறவர்களாக இருந்து மாத்திரமல்ல, எங்களோடு கூட சேர்ந்து பீகாரில் 30 அநாதை குழந்தைகளை தாங்கி விடாமல் தொடர்ச்சியாக அதை செய்து வந்த காரியத்தை பரலோகம் அங்கீகரித்திருக்கிறது. அதற்குரிய பலன் அவருக்கு கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்படி இருக்கும்போது சரீரப்பிரகாரமாக உணர்ச்சி பூர்வமாக வாழ்கிற நாம் சில வேளைகளிலே உலகத்தாரை போல கண்ணீர் விட்டு அதையே நினைத்து புலம்புவதற்கு வாய்ப்புகள் உண்டாயிருக்கலாம். ஒரு மனிதன் விட்டு செல்கிற இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. விசேஷமாக கணவனை இழந்த மனைவியோ, தகப்பனை இழந்த பிள்ளையோ, அல்லது தங்களுடைய மேய்ப்பனை இழந்த சபையோ, அல்லது உடன் ஊழியர்களோ அதை பூர்த்தி செய்வதற்கு வேறு ஆளை தேடவும் முடியாது. தேவ பிரசன்னம் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற வெறுமை நம்மை அழ வைக்கும், புலம்ப வைக்கும், கதற வைக்கும். ஆனாலும் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற சில காரியங்களை நான் ஞாபகப்படுத்தினால் நலமாயிருக்கும் என்று நினைக்கிறேன். பவுல் அந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது ஒரு காரியத்தை தெளிவாக எழுதுகிறதை நீங்கள் வாசித்தால் நலமாயிருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12ம்
13வது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களை மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவு இல்லாதிருக்க எனக்கு மனதில்லை. நமக்கும் ஆண்டவரை இதுவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் எங்கே போகிறோம், நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்று அறியாமல் நடந்து கொண்டிருக்கிற அஞ்ஞானிகளுக்கும் உள்ள பெரிய வித்தியாசத்தை இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நாம் வெளிப்படுத்த முடியும். நாம் ஒரு காலத்தில் எபேசியர் 2:12 சொல்வது போல நம்பிக்கையற்றவர்களாக, தேவனற்றவர்களாக வாழ்ந்தோம். ஆனால் இப்படிப்பட்ட துக்க நேரத்தில், பிரிவை தாங்க முடியாமல் மனம் மோதி அடித்த ஒரு அலையைப் போல காணப்படுகிற நேரத்தில் நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த பரிசுத்த பவுல் மூலமாக சொல்லுகிற ஒரு காட்சி, மற்றவர்களைப் போல நாம் துக்கித்து அறிவில்லாமல் இருக்கக்கூடாது என்பது நமக்கு தேவன் தரும் நல்ல ஆலோசனை. அருமையானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இன்னொரு வார்த்தையை நான் சொல்கிறேன். மரித்ததை குறித்து நித்திரை என்றுதான், அதுவும் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களை குறித்து வேதம் அவள் நித்திரையாயிருக்கிறார்கள் என்று தான் சொல்கிறது. லாசரு மரித்து 4 நாட்கள் ஆன பின்பும் அவன் நித்திரை பண்ணுகிறான் என்று தான் தன்னுடைய சீஷரிடத்திலே இயேசு சொன்னார். ஆகையினால்தான் அவருடைய சீஷர்கள் சொன்னார்கள், நித்திரை அடைந்தால் நன்றாய் சுகமாதானே இருக்கிறான் என்று. நிச்சயமாக தேவ சமூகத்தில் இளைப்படைந்து சுகமாக இருக்கிறான் என்று தான் அர்த்தம். ஆனால் நம்பிக்கையற்றவர்களை குறித்து சொல்லும்போது, அந்த இளைய குமாரன் வீட்டை விட்டு தகப்பனை விட்டு தூரம் போய்விட்டது போது, பாவத்திலே விழுந்து விட்ட போது, பாவத்தில் வாழ்கிறவர்களை குறித்து வேதம் சொல்கிறது, உன் சகோதரன் மரித்தான், இப்பொழுது திரும்பவும் உயிர் தெழுந்தான் என்று சொல்லுகிறார் அந்த தகப்பன். பாவத்தில் வாழ்கிறவர்கள்தான் மரணத்தை கண்டு பயந்து நடுங்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வந்துவிட்டவர்கள் அந்த மரணத்தை கண்டு அஞ்சாமல் நம்பிக்கையோடு கூட வாழ முடியும் என்பதை வேதம் நமக்கு அடிக்கடி சொல்லுகிறது. இன்னும் சில வசனங்களை காண்பிக்கிறேன். அதனை கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதும்போது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 43வது வசனம் இப்படி சொல்கிறது, கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும் மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும், பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும் பலமுள்ளதாய் எழுந்திருக்கும். மரணத்தை அல்லது இந்த நித்திரையை தேவ பிள்ளை ஒன்று பார்க்கும்போது அதை விதையாகத்தான் விதைக்கப்பட்டார்கள் என்று தான் வேதம் நமக்கு அடையாளம் கட்டி கொடுக்கிறது. ஆகையினாலே அது ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கும். ஆகையினால்தான் ஆபேலின் மரணத்தை கூட ஆண்டவர் எழுதும்போது மரித்தும் இன்னமும் பேசுகிறான். இந்த காலத்தில் செய்திகள் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறபடினாலே, ஒளிப்பதிவு செய்யப்படுகிறதுனாலே மரித்த பின்பும் அந்த தொனி உலகமெங்கும் தொனிப்பதற்கு ஏதுவானவர்களை மனிதர்களுடைய அறிவினாலே ஆண்டவர் செய்து வைத்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். மரித்தும் இன்னும் பேச முடியும் என்பதற்கு இது ஒரு நல்ல ஆதாரம். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே நீங்கள் பார்த்தால் அங்கே மறுபடியும் வேதம் நமக்கு சொல்கிற ஒரு பெரிய காரியம் என்ன வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5:1-2, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாயிருக்கிறோம். ரோமருக்கு எழுதும்போது கற்ப வேதனை படுகிறோம், அந்த நாளை எதிர்பார்க்கிறோம் என்று பவுல் எழுதுகிறதை நீங்கள் அறிவீர்கள். நம்பிக்கை உள்ளவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? நான் ஒரு சின்ன காரியத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். வேதம் நமக்கு 1 கொரிந்தியர் 13:13 நம்மில காணப்படுகிற நிலைத்திருக்கிற 3 சொல்லுகிறது. என்ன? நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, இவைகள் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறது. உலகத்தாருக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? உலகத்தாரிலே தேவ அன்பை பார்க்க முடியாது. தேவன் பேரில் அவர்கள் விசுவாசம் வைப்பதில்லை.
இயேசு வருகிறார் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இல்லை. இந்த மூன்றையும் நாம் உடையவர்களாக இருக்கிறோம். மற்றவரிடத்தில் பணம் இருக்கலாம், அது எல்லாரிடத்திலும் இருக்கலாம். மற்றவரிடத்தில் அழகு இருக்கலாம், அதுவும் எல்லாரிடத்திலும் இருக்கலாம். அறிவு இருக்கலாம், அதுவும் எல்லாரிடத்திலும் இருக்கலாம். வசதிகள், வேலையாட்கள், பணியாட்கள் எல்லாருக்கும் இருக்கலாம் உலகத்தில். ஆனால் விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்கிறவர்களுக்கு மாத்திரமே சொந்தம். அதை விளக்குவதற்கு நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். என்னை கேட்டால் அன்பு நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிற ஈரலுக்கு, லீவருக்கு ஒப்பாயிருக்கிறது. நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்க இந்த சரீரத்தில் வெட்டப்பட்டால் வளர்கிறது ஈரல் ஒன்று தான். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஆகையினாலே அன்பு பெருக வேண்டும் என்றால் அது பரிமாறப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும். அதுதான் அன்பு. விசுவாசம் என்பது நான் சொல்வது இருதயம் அல்லது ஹார்ட் என்று சொல்வேன். இருதயம் வீங்கிவிடவும் கூடாது, சுருங்கிவிடவும் கூடாது. விசுவாசம் காக்கப்பட வேண்டும், விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தில் அது கிரியை செய்வதற்கு அது எப்பொழுதும் 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அவயவம் என்பதை நாம் அறிவோம். அதை போலவே நம்பிக்கை குறித்து நான் சொல்லும்போது அது நுரையீரல் என்று நான் சொல்லுவேன். அதாவது லங்ஸ். எப்படி மூச்சை எடுத்து நாம் உள்ளே சுவாசிக்கும் போது அது பெரிதாகிறது, அதற்கு பிறகு அது சுருங்கும் போது அது கரியமல வாயுவாக வெளியே வருகிறது. ஆகையினால்தான் அதை நான் நுரையீரலுக்கு ஒப்பிடுகிறேன். நல்ல சூழ்நிலையில் ஆக்சிஜன் என்று சொல்லப்படுகிற அந்த பிராண வாயுவை உடைய ஒரு அறையில் இருக்கிறதற்கும் கரிமல வாயு அல்லது கார்பன் டை ஆக்சைடு இருக்கிற விஷ வாயுவிலே உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. தமிழ்நாட்டில் சொல்வார்கள், தமிழ் பேசுகிற மக்கள், வேப்ப மரத்தின் கீழே நீ பகல் நேரத்தில் தூங்கு. ஏனென்றால் வேப்ப மரம் ஏராளமான பிராண வாயுவை கொடுக்கிறது. ஆனால் இரவு நேரத்தில் தூங்காது. அது இரவு நேரத்தில் கரியமல வாயுவை, அதாவது கார்பன் டை ஆக்சைடை கக்குகிறது. அது உன்னுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல என்று சொல்வார்கள். அதே போலத்தான் சபை எப்பொழுதும் வருகிறவர்கள் பிராண வாயுவை உள்ளேற்றுக் கொள்ளுகிறவர்களாக ஆக்சிஜனை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி இருக்க வேண்டும். அதை அவர்கள் உள்ளே வாங்கி அவருடைய இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு அதை உபயோகப்படுத்த வேண்டும். வெளியே வருகிற காரியத்தை குறித்து அது மற்றவர்களை பாதிக்கக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இதைத்தான் நான் சொல்லுகிறேன் நம்பிக்கை என்று. இந்த நம்பிக்கையை குறித்து சில வசனங்களை உங்களுக்கு வேகமாக நான் காண்பித்து கொடுத்தால் உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கொலோசியர்கள் எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லாரும் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கையின் நிமித்தம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி என்று சொல்கிறோம். இங்கே அது 3 காரியங்களும் எப்படி செயல்படுகிறது என்று பவுல் அழகாக எழுதுகிறார். அதை நான் விளக்குவதற்கு நேரமில்லை. மாறாக அங்கே நம்பிக்கை என்ன என்பதை விளக்குவதற்காக ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 13வது வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அதுதான் நாம் எதிர்பார்த்திருக்கிற பெரிய நம்பிக்கை. இயேசு திரும்ப வருவார், நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் அளிக்கிறதுக்கு அவரோடு கூட நமக்கு அவர் பெரிய பொக்கிஷத்தை கொண்டு வருகிறார், நம்மை சேர்த்து கொள்வதற்காக வருகிறார். அப்பொழுது அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாம் அவரோடு கூட சேர்ந்து மேகங்களிலே அவரோடு கூட வாழ்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நம்பிக்கை என்று வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே. நம்முடைய ரட்சிப்பு பூரணமாவது
நாம் இந்த உலகத்தின் கிரியைகளை விட்டுவிட்டு ஆண்டவருக்குள் வரும்போது நம்முடைய பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டோம். வந்த பின்பு பரிசுத்தாவின் பலத்தினாலே ரட்சிக்கப்படுகிறோம். மரணம் வரும்போது அல்லது இயேசு திரும்ப வரும்போது நாம் பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் என்று இங்கே பவுல் மறுபடியும் பேசுகிற வார்த்தைகளை பார்க்கலாம். அதை தொடர்ந்து இன்னொரு வசனத்தை எழுதுகிறார். ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு? அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். என்ன நம்பிக்கை? ஆண்டவர் சொன்னார், யாரை அழைத்தாரோ அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அந்த ஒரு பெரிய தேவ மகிமை நம்மை ஆட்கொள்கிறதற்காக எதிர்பார்ப்பை இந்த நம்பிக்கை தருகிறது. கூடவே இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரத்தின் 20வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? அதன் என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படுகிற மகிமையான சுயாதீனம், சுதந்திரம், ஃப்ரீடம், அதை இந்த நம்பிக்கை நமக்கு தருகிறது. கூடவே எபேசியர் 1வது அதிகாரத்தின் 18வது வசனத்தில் பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் மறுபடியுமாக அதை குறித்து நமக்கு நினைப்பூட்டுகிறார். எபேசியர் 1வது அதிகாரம் அங்கே 20வது வசனத்தில் எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்க எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக. அதோடு நிறுத்தவில்லை. அந்த வசனத்தை மேலே வாசித்து பார்த்தால் தெரியும். என்ன? 18வது வசனத்தில் வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நம்பிக்கை மகிமையின் சுதந்திரம், பரிசுத்தவான்களோடு கூட நாம் பங்கு பெறுகிற அந்த சுதந்திரத்தை நமக்கு தருகிறது. ஆகையினால் தான் கிறிஸ்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எந்த தேவ பிள்ளையும் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு கூட வாழ்கிறபடியினாலே அவர்களுக்கு நம்பிக்கை உண்டு. மற்றவர்களுக்கு இந்த நம்பிக்கை இல்லை. என்னுடைய செய்தி இந்த இறுதி அடக்க ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களில் யாராகிலும் இந்த இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறாமல் இருந்தால் சாந்தனுடைய மரண ஊர்வலத்தில் கடந்து கொண்டு வந்திருக்கிற உங்களை தேவன் தொடுவாராக. இந்த நேரத்தில் நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களை விட்டு கொடுத்தால் அவரை காண்பீர்கள். அவரோடு கூட பரிசுத்தவான்களோடு கூட இயேசு கிறிஸ்துவின் வருகையில் காணப்பட்டு நீங்கள் அவரோடு கூட இருக்க முடியும் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதை சொல்வதற்குத்தான் யோவான் சொல்லுகிறார். 1 யோவான் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்கிறான். ஆகையினால் தான் பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னமும் பரிசுத்தமாக வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. சாந்தனுடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற நீங்கள் அவரை மகிமை பொருந்தினவராக சந்திக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஒரு வழி உண்டு. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தருகிற பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு பாடல் மாத்திரம் எனக்கு ஞாபகம் வருகிறது. ராஜா வருகிறார் அல்லவா, ராஜா வருகிறார் அல்லவா. அவர் எதிர்கொண்டு போவதற்கு முன்னதாக நம்மில் இருக்க இந்த மகிமையின் நம்பிக்கை வெளிப்படுத்தும் முன்னதாக இந்த பாடல் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடலாம். பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே
அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை அல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவேன், கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை களைந்தே தம் விண்ணவ சாயல் அடைவேன், விண்ணவ சாயல் அடைவேன். வல்ல கர்த்தாவே, சகலாறுதலின் தேவனே, விசேஷமாக சுகந்திக்கும் குடியாவுக்கும் பிள்ளைகளுக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் தேவ கிருபையும் இந்த நம்பிக்கையும் பெருகுவதாக. இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு மார்பிலை அணைத்து பாவங்களை அகற்றி மன்னிப்பை தந்து உம்முடைய வருகைக்கு எதிர்பார்க்கிறவர்களாக மாற்றுவாராக. தேவனே அதை செய்வார் என்று நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தூரத்தில் இருந்தாலும் என்னுடைய ஆவி அவர்களோடு கூட இருக்கிறதை நீர் அறிவீர். அவர்கள் அனுபவிக்கட்டும். நீர் பக்கத்தில் இருந்தவர்களை தடவி கொடுத்து ஆறுதல் படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.